ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. இன்றைக்கு நாம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருடைய கோபுரத்தை நாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வழியாக நம்ம உள்ள சென்று அதற்கு பிறகு நம்ம தரிசனத்தை நாம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபம் உலகத்தின் மிக பழமையான திருவிழா கார்த்திகை தீப திருவிழா ஆகும். இது 10 நாள் திருவிழா. 10ஆம் நாளில்தான் மலையின் மேல் தீபம் ஏற்றப்படுகிறது. திருமால் பிரம்மன் தோல்வியடைந்த போது ஜோதியாய் எழுந்தார் சிவன். அதை நினைவூட்ட எப்போதும் ஒளியாக காட்சி தர வேண்டுமென சிவனை வேண்டினர் தேவர்கள். கார்த்திகை மாதம் கிருத்திகை நாளில் இம்மலையில் தீப வடிவில் காட்சி தருவேன் என்றார் சிவபெருமான். இதுவே மலைமேல் தீபம். இறைவனின் இடப்பாகத்தை இறைவி பெற்றதும் இந்த நாளில்தான். சபரிமலை, திருவண்ணாமலை ஆகிய 2 இடங்களில் மட்டுமே இத்தகைய ஜோதி தரிசன வழிபாடு நடக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தீப திருவிழாவின் 10ஆம் நாள் காலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. கருவறையில் இது நடக்கும். ஒன்றே பரம்பொருள். அதை காட்டுவதற்காக ஒரு பெரிய கற்பூர குவியலில் ஜோதி பொருத்தி தீப ஆராதனை செய்வர். அதிலிருந்து ஒரு மடக்கில் உள்ள நெய் திரியில் விளக்கு ஏற்றப்படுகிறது. ஒன்று பல ஆவதை காட்ட நந்தி தேவர் முன் 5 நெய் விளக்கு ஏற்றப்படுகின்றது. இது பஞ்சமூர்த்தங்களை குறிக்கும். முதலில் ஏற்றப்பட்ட நெய் விளக்கினை கொண்டு அம்மன் சந்நிதியில் 5 நெய் விளக்கு ஏற்றப்படுகின்றன. பஞ்சசக்திகளை இவை குறிக்கின்றன. சிவசக்தியில் இருந்துதான் எல்லாம் என்பதை நினைவூட்டுவதற்காக அதன் பின் எல்லா சந்நிதிகளிலும் தீபம் ஏற்றப்படுகின்றன. இவை அனைத்துமே அதிகாலையிலேயே நடந்துவிடும். அப்போது பரணி நட்சத்திரம். எனவே இந்த விழாவிற்கு பரணி தீபம் என்று பெயர். பரணி தீபம் திருவிழா என்று பெயர். மாலை எல்லா தீபங்களும் ஒன்று சேர்க்கப்படும். எல்லாம் பரம்பொருளில் ஐக்கியம் என இதற்கு பொருளாகும். இச்சமயத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி இருப்பர். இறைவனது இடப்பாகம் கேட்ட இறைவிக்கு காட்சி தந்ததும் இடப்பாகம் கொடுத்ததும் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திர நாளில், அதாவது தீப திருவிழா நாளில்தான். மலைமேல் தீபம் ஏற்றக்கூடிய பாகியம் பெற்றவர்கள் பர்வதராஜ குலத்தவர்கள் ஆவர். அதை குறிக்கும் வகையில் எப்போதும் கோயிலுக்கு வெளியில் செல்லாத அர்த்தநாரீஸ்வரர் வருவார். திருவீதி உலா காணாதவர் இவர். ஆண்டிற்கு ஒரு முறை இந்த நாளில் மட்டுமே வெளியில் வருவார். அதுவும் சில மணி துளிகளே. திருக்கோயில் கொடிமரம் அருகே தீபங்கள் ஒன்று சேர்க்கப்படும். அதே நேரம் இங்கிருந்து காட்டப்படும் தீப்பந்த ஒளியை அடையாளம் வைத்து மலைமேல் தீபம் ஏற்றப்படும். அந்த தீப்பந்தத்தை ஜலால் என்கின்றனர். திருவண்ணாமலை அமைப்பு. எங்கிருந்து பார்த்தாலும் மனதில் தெய்வீக எண்ணம் உண்டாக செய்வது இந்த மலை. மரங்கள் நிறைந்த காடுகள் இதில் கிடையாது. கொடிய விலங்குகளும் இம்மலையில் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது. மலைமேல் காணப்படும் காட்சிகள் கண்ணையும் கருத்தையும் ஈர்ப்பது. கந்தாஷ்டிரமம், மரங்கள் நிறைந்த தவச்சாலை. இந்த குகையில் ரமணர் இருந்தார். இதனால் இங்கிருக்கும் தீர்த்தத்திற்கு ரமணர் தீர்த்தம் என்ற பெயர் வந்தது. காய்ச்சல் விருப்பாட்சி தேவர் தவமிருந்த குகை விருப்பாட்சி குகை என வழங்கப்படுகிறது. ரமணர் இங்கிருந்த போதுதான் அவருடைய அம்மா அவரோடு தங்கிட வந்து சேர்ந்தார். குகை நமச்சிவாயர் கோயில், பச்சையப்பன் கோயில், அர்த்தநாரீஸ்வரர் உள்ளிட்ட பவளக்குன்று கோயில், பாண்டவர் கோயில், கன்னிமார் கோயில், பெரியாண்டவர் கோயில், கண்ணப்பர் கோயில், வேடியப்பன் கோயில், தண்டபாணி கோயில், பாத தீர்த்த கோயில், அரவான் கோயில், அம்மன் கோயில் ஆகியன மலையில் உண்டு. வண்ணாத்தி குகை, பவழக்குன்று குகை, அருட்பால் குகை, மாமரத்து குகை போன்றவை மக்கள் அறிந்த 10க்கும் மேற்பட்ட குகைகளில் முக்கியமானவை. முளைப்பால் தீர்த்தம், பீம தீர்த்தம், அருட்பால் தீர்த்தம், பாத தீர்த்தம் போன்ற பல தீர்த்தங்கள் மலையில் உள்ளன. மலையில் காணப்படும் பாறைகளில் முக்கியமானது மயிலாடும் பாறை, ஆமை பாறை, வழுக்கு பாறை ஆகியவை. மலை சுனைகளின் ஒன்றின் மேல் நின்று சத்தம் போட்டால் அது 2 முறை எதிரொலிக்கும். 2 எதிரொலிக்கும் இடையில் கால வேறுபாடும் இருக்கும். காட்டு சிவா ஆசிரமம், ஆலமரத்து ஆசிரமம்,
ஜடைசாமி ஆசிரமம் முதலான ஆசிரமங்களும் அழகு சட்டை, கசபக்குட்டை, பண்டாரக்குட்டை, இழுப்பைக்குட்டை, ஊமைச்சிக்குட்டை போன்றவைகளும் மலையில் உள்ளன. எண்ணிறந்த சுனைகள் மலை மேல் உண்டு. அள்ளிச்சுனை, அரளிச்சுனை, வழுக்குப்பாறை சுனை, அரசன் சுனை, மயிலாடும் பாறை சுனை, ஊத்துக்குட்டை சுனை, பவழக்குன்று ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இது தவிர கழுதை குரத்தி சுனை, சாரங்கன் சுனை ஆகியனவும் இங்கே காணப்படுகிறது. கரடி சுனை, தனக்கமரத்து சுனை, புங்கமரத்து சுனை, நெல்லி மரத்து சுனை, ஆலமரத்து சுனை, குமார சுனை, கல் அத்திமார சுனை போன்றவைகளும் உண்டு. ஆள் இறங்கி குளிக்கும் அளவு பெரிதான தொல்லாங்கல் சுனையும் உண்டு. நுழைய முடியாத ஒரு சுனைக்கு இடுக்கு சுனை என்று பெயர். வலது கையில் பாறையை பிடித்து கொண்டு இடது கையால் மட்டுமே ஒரு சுனையில் நீர் அருந்த முடியும். இத்தகைய சுனைக்கு ஒரட்டுக்கை சுனை என்ற பெயர். ஒரட்டு என்பதுக்கு இடது என்று பொருள். தவழ்ந்து உள்ளே சென்றுதான் ஒரு சுனையில் தண்ணீர் குடிக்க முடியும். இந்த சுனைக்கு புகுந்து குடிச்சான் சுனை என்று பெயர். இவைகள் யாவும் மலைக்கு மேலே உள்ளவைகளாகும். 18 சித்தர்களில் இடைக்காடர் திருவண்ணாமலைக்கு உரியவர் அல்லவா? அவரின் சமாதி மலையின் பின்புறம் உள்ளது. மலை உச்சியின் பாதம் போல் செதுக்கி வைத்துள்ளனர். வேறு கோயில் எதுவும் கிடையாது. மலை உச்சியில் தற்போது ஒரு சாமியார் தவம் இருக்கிறார் பல ஆண்டுகளாக. அபூர்வ மூலிகைகள், விசேஷ மலர்கள் மலையில் உள்ளன. ராஜாளி, மணிப்புறா முதலான அரிய பறவைகளும் மந்தி, முயல் எனப்படும் அதிசய விலங்குகளும் மலையில் உண்டு. மலை மேல் செல்வதற்காக கோபுரத்தின் பின்புறம் பல வழிகள் உண்டு. ரமணாசிரமத்தில் இருந்து கந்தாசிரமம் வழியாக மலைமேல் செல்வோரும் உண்டு. திருவண்ணாமலையின் மீது சுனைகளாகவும் தீர்த்தங்களாகவும் மலையினை சுற்றி வலம் வரும் பாதையில் 360 தீர்த்தங்கள் உள்ளன என்றும் பெரும்பாலானவை நம் கண்ணுக்கு புலப்படாமலேயே உள்ளன என்றும் கூறப்படுகிறது. திரு அண்ணாமலை திருக்கோயிலின் ஆட்சிக்கு உட்பட்ட கோயில்கள் 3. அவை அண்ணாமலை கோயில் எனப்படும் ஆதி அருணாச்சலம், சஞ்சீவராயர் கோயில், துர்க்கையம்மன் கோயில். இப்போது உள்ள பெரிய கோயிலுக்கும் முந்தைய ஆதி அருணாச்சலம் எனப்படுகிறது. திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பாதையில் சுமார் 100 தெய்வ திரு சந்நிதிகள் உள்ளன. அணி அண்ணாமலை கோயிலை பற்றி திருநாவுக்கரசர் 7 பாடல்களை குறிப்பிட்டுள்ளார். இங்குதான் மாணிக்க வாசகர் திருவருட்பாவை பாடினார். திருவருட்பாவை பாடிய இடத்திலேயே அவருக்கு திருச்சந்நிதி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை கிரிவல மகிமை. மலையை பிரதட்சணம் வருவதென்பது அந்த மகேஸ்வரனை சுற்றி வந்து வணங்குவதாகும். வலம் வருதலை முறையாக செய்தால் மட்டுமே பலன் கிட்டும். கடமைக்காக சுற்றி வருவதோ தான் ஒரு பக்திமான் என்று காட்டுவதற்காகவோ அல்ல கிரிவலம். உண்மையாக மனமுருகி நாம் எல்லாம் சிவனடிமை, எல்லாமே சிவமயம், அந்த ஐக்கியத்தில் நாமும் இணைய வேண்டும் என்ற உள்ளர்த்தத்தோடு பயபக்தியுடன் திருவண்ணாமலையை கிரிவலம் வர வேண்டும். மலையை மலையாக பாவிக்காமல் அருணாச்சலமாகவே பாவித்து வலம் வர வேண்டும். அதனால் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஊழ்வினை என்பது கர்மா. கர்மாவில் நம்பிக்கை உள்ளவர்கள் நாம். நினைத்தாலே முக்தியம் திருவண்ணாமலை சுற்றும் போது ஊழ்வினை அனைத்தும் அறுபட்டு போகும். அனுபவித்து தீர வேண்டிய ஊழ்வினை கணக்கை அண்ணாமலையை நாம் வலம் வந்து அன்றே தீர்த்து கொள்ள முடியும். பாவங்களை தொலைக்க ஒரே வழி கிரிவலம் வருவதுதான். நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையை சுற்றும் போது மூலிகை காற்று தேகத்தில் பட்டு பட்டு தீராத நோயையும் தீர்த்துவிடும். ஜோதி தரிசன காட்சி கிட்டுமாயின் அந்த ஒளிக்கதிர் உடம்பின் வழியே ஆன்மாவை ஊடுருவி கரும வினைகளை அழிக்கும். மலையின் உள்ளிருந்து சிவந்த ஜோதி கதிர்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அது புண்ணியாத்மாக்களுக்கு கிடைக்கின்ற அருட்காட்சி. பௌர்ணமியில் கிரி பிரதட்சணம் செய்வது சிறப்பு. அப்போது மலையை சுற்றினால் பிறவி எடுத்ததன் பயனையே அடைந்தவராவோம். ஒரு நாள் தீப நாளில் 5 முறை மலை சுற்ற முடிந்தால் அவர் எத்தனை பெரிய பாவம் செய்திருப்பினும் விமோசனம் கிடைத்துவிடும். எண்ணற்ற ஞானியரும் யோகியரும் சித்தர்களும் உறையும் இடம் அது, உழவும் இடம் அது. அவர் தம் தவ புண்ணிய தெய்வீக சக்திகள் தரையிலும் மரங்களிலும் விண்வெளியிலுமாய் பரவி இருக்கின்றன, விரவி கிடக்கின்றன. அவை நமது கர்மவினை தீர்க்கும் கருவிகளாகின்றன. துர்வாசர், கௌதமர், பஞ்சமுகர், சுகர், சாணக்கியர் போன்ற தவ முனிவர்களும், இடைக்காடர், போகர், புலிப்பாணி, குதம்பை போன்ற சித்தர்களும்,
ரமணர், சேஷாத்ரி போன்ற ஞானவான்களும் மலை சுற்றில் ஆசிரமம் அமைத்து தங்கள் தவ வலிமையை இங்கே நிலைபெற செய்திருக்கிறார்கள். அவர்களின் பாதம் பட்ட மண்ணில், பார்வைப்பட்ட மண்ணில் நாமும் உலவ முடிந்தது நம்முடைய பாக்கியம் ஆகும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த மகா அனுபவர்கள் அல்லவா சுமக்கிறார்கள். ஹரஹர சிவனே, அருணாச்சலனே, அண்ணாமலையை போற்றி. சிவம் நம சிவாயம். சிவசிவஹரனே, சோணாச்சலனே, அண்ணாமலையை போற்றி. ஹரவோம் நம சிவாயம். அனலே நமச்சிவாயம், கடலே நமச்சிவாயம், அழலே நமச்சிவாயம், காற்றே நமச்சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலை போற்றி. சிவவோம் நம சிவாயம். கலியின் தீமை யாவும் தீர்க்கும் கருணை கடலை போற்றி. ஹரவோம் நம சிவாயம். புனலே நமச்சிவாயம், புகழே நமச்சிவாயம், பொருளே நமச்சிவாயம், புனிதம் நமச்சிவாயம். சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவோம் நமசிவாய. தவமை செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனை போற்றி. ஹரவோம் நமசிவாய. வேதம் நமசிவாயம், பூதம் நமசிவாயம், நாதம் நமசிவாயம், போதம் நமசிவாயம். மணிப்பூரகமாய் சூட்சமம் காட்டும் அருணாச்சலனை போற்றி. சிவவோம் நமசிவாயம். மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கடல் வண்ணா போற்றி. ஹரவோம் நமசிவாயம். அன்பே நமசிவாயம், பண்பே நமசிவாயம், அணியே நமசிவாயம், பரிவே நமசிவாயம். நினைத்தவுடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நமசிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நமசிவாய. அருளே நமசிவாயம், திருளே நமசிவாயம், அழகே நமசிவாயம், இனிமை நமசிவாயம். சித்தர் பூமியாய் சிவாலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நமசிவாயம். பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹரவோம் நமசிவாயம். அருளே நமசிவாயம், இருளே நமசிவாயம், அழகே நமசிவாயம், இனிமை நமசிவாயம். உருவே நமசிவாயம், அருவே நமசிவாயம், உயிரே நமசிவாயம், அகிலம் நமசிவாயம். அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி. சிவவோம் நமசிவாயம். சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி. ஹரவோம் நமசிவாயம். ஆதியும் நமசிவாயம், ஜோதியும் நமசிவாயம், அந்தமும் நமசிவாயம், சுந்தரர் நமசிவாயம். சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி. சிவவோம் நமசிவாயம். சுந்தரி உண்ணா முளையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி. ஹரவோம் நமசிவாயம். சம்போ நமசிவாயம், சத்குரு நமசிவாயம், அம்பிகை நமசிவாயம், ஆகம் நமசிவாயம். எட்டா நிலையில் நிட்ட எழுந்த ஏகலிங்கனை போற்றி. சிவவோம் நமசிவாயம். பற்றாயிருந்து பற்றும் எவருக்கும் பாதை காட்டுவாய் போற்றி. ஹரவோம் நமசிவாய. கதிரும் நமசிவாயம், புதிரும் நமசிவாயம், சுடரும் நமசிவாயம், புவனம் நமசிவாயம். ஜோதி பிழம்பின் சுடரின் கனிந்த அண்ணாமலையே போற்றி. சிவவும் நமசிவாயம். ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி. ஹரவோம் நமசிவாயம். குளிரே நமசிவாயம், முகிலும் நமசிவாயம், பணியும் நமசிவாயம், பருவம் நமசிவாயம். குமரகுருவான குகனை பணிந்த நேருவின் நேசா போற்றி. குமரகுருவான குகனை பணிந்த குருவின் நேசா போற்றி. சிவவும் நமசிவாயம். இமயமலை மீது வாசம் புரியும் அமரோன் அரசே போற்றி. ஹரவோம் நமசிவாயம்.